கூட்டத்தை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அதிக அளவு காவல்துறை பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்த விஜய் அதிக சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்ற தலைவராக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில அவருக்குரிய பாதுகாப்பை காவல்துறை தொடர்ந்து தீவிரமாக வழங்கி வருகிறார்கள். தாவேகாவினுடைய ஆலோசனை கூட்டம் குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி வீரகுமார். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அடுத்து தாவேகாவினுடைய நகர்வு எப்படி இருக்கும், ஆட்சியமைப்பதற்கு தேவையான என்னென்ன வாய்ப்புகளை தாவேகா பயன்படுத்தும் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. தாவேகா தலைவர் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காலையே பாதுகாப்புடன் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு முன்னாள் வரை தன்னுடைய சொந்த வாகனத்தில் வந்து கொண்டிருந்த விஜய் தற்போது அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் பாதுகாப்புகளுடன் வந்திருக்கிறார். தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்நிலையில் விசிக பொதுச் செயலாளர் திருமாவளவன் இதுகுறித்து என்ன கூறியிருக்கிறார், தங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது குறித்து பேசியிருக்கிறார். அது குறித்தான காணொலியை தற்போது பார்க்கலாம். மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாக்கம் உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கு, பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கு? இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டரா இருக்கோம். அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது. தேர்தல் முடிவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அதிமுக பாஜக தலைமையிலான சங் பரிவார் அரசியலை வீழ்த்தியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் முன்னெடுத்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக வாக்களித்த தமிழ் மக்கள் யாவருக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். வருகிற 7ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புறங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும்
இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை கண்டித்து, குறிப்பாக கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருக்கு, தாவேகாவிற்கு பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கு? இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்தே எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. இதுவரை இல்லாத தெலுங்கு சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இது இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டரா இருக்கோம். அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது. தாவேகா சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தை பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க கூடுதல் உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் அரசியல் கட்சிகள் ஆதரவு தருவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பாமக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளினுடைய ஆதரவு தாவேகாவிற்கு கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இதுகுறித்து பேசியிருக்கிறார். தாவேகா தற்போது வரை தங்களிடம் இதுகுறித்து பேசவில்லை, அவ்வாறு எங்களிடம் பேசினால் ஆலோசிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல விசிக மற்றும் இடதுசாரிகள் நாங்கள் மதசார்பு